நீண்ட வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக வந்து ஒரு தனித்து களம் காணும் போது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பொது வேட்பாளர் நீங்கள் நிறுத்தும்போது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீண்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தான் ஆகிடும். நீங்கள் சொல்லலாம் பொது வேட்பாளர் நீங்கள் நிறுத்துறதுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பிரச்சாரம் பண்ணும்போது எங்களை பார்த்தீங்களா ஏற்கனவே இங்கே சொல்லுவாங்க எங்களுக்கு எதிராக வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு மாற்றாக வந்து ஒரு பொது வேட்பாளர் சொன்னால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு ஒருத்தர் நீங்கள் நிறுத்தி வச்சிங்கன்னா பரவாயில்ல. இங்கே ஏற்கனவே ஒரு அணி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இப்போ எதிரணியில் இருக்கக்கூடிய அது அதிமுக கூட்டணியில் வந்து அன்புமணி அவர்கள் இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இருந்த வந்து என்டிஏ அணியில் இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது வேட்பாளர் நீங்கள் நிறுத்துறீங்கன்னா அது பொது வேட்பாளராக இருக்கிறதுக்கான வாய்ப்பே வராது. அப்படி தனித்து பயணிக்கிற அப்படின்னு சொன்னால் சீமான் தலைமையில் கூட்டணி வரும். அது நான் ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும். யார் எந்தெந்த கட்சி தான் சீமான் தலைமையை ஏற்றுக்கிறாங்களோ இன்னும் என்ன தயக்கம். இத்தனை ஆண்டு ஒரு 16 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அது வேல்முருகனாக இருக்கட்டும், இன்னும் உதிரி கட்சிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து சீமான் தலைமையில் கூட்டணி அமைக்கக்கூடாது? இந்த இடைத்தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல். எந்த கட்சிக்கும் இருக்கிறது நாம் தமிழருக்கும் முக்கியமானது. இழந்த அந்த என்ன சொன்னால் அந்த வாக்கு சதவீதத்தை மீட்டெடுத்தணும். இப்போது 8.5% வந்து 4% வந்துருக்குன்னு சொன்னால், இப்போ இந்த இடைத்தேர்தலில் பிரச்சார உத்திகள் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த 8.5% கடந்து போகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறோம் அந்த அங்கீகாரம் வந்து தக்க வச்சுக்கப்படும். இது தொடர்ந்து இப்போது எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன், இவங்க இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணாங்கல்ல, அவங்க மீண்டும் தேடுறதெல்லாம் கஷ்டம் கண்டிப்பாக. அப்போது 3 மும்முனை போட்டிகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீமான் நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யார் வெற்றி யார் தோல்வி அதை திருப்பி போடும்போது. அதனால் இங்கே மாற்று முறை அரசியல்னால் சீமான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முன்மொழிஞ்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை செயல்படுத்தியும் வந்துட்டு இருக்கு. செயல்படுத்தினா ஆட்சி அதிகாரத்துக்கு போல, ஆனால் அந்த மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வராங்க. அப்போது இந்த அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் ஒரு நிகழ்வு வந்து பார்க்க முடியுது. பல்வேறு தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றாக ஒரு விஷயத்த வந்து பேசினாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு. அன்புமணி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் இதை கோரிக்கை ஏற்று நாம் தமிழ் கட்சியினரும் அதில் கலந்துக்கினாங்க. அதில் நாம் தமிழ் கட்சியின் பொறுப்பாளர்கள் பேசும்போது அன்புமணியின் இந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்கிறோம், அவருக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அன்புமணி அவர்களும் பொது வேட்பாளரை நிறுத்த முயற்சிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சீமான மனசில் வச்சு தான் பேசுகிறாரு அப்படின்னு கூடிய ஒரு விஷயங்களும் பரவுது. எப்படி பார்க்குறேன் இந்த விஷயங்களெல்லாம்? இல்லை, பொது வேட்பாளராக நிறுத்துறதுன்றது வந்து எந்த மாதிரி சூழ்நிலையிலும் ஒன்று இருக்குது. முதல்ல இப்போ வந்து அப்படியான ஒரு நிர்பந்தம் என்ன, ஒரு பொது வேட்பாளர் நீங்கள் நிறுத்துறீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து இங்கே ஒரு அணி இங்கே இருக்குது. எந்த அணி இருக்குன்னா இந்த சைடில் வந்து டிவிகே சைடில் இப்போ ஒரு அணி ஆயிடுச்சு. இப்போ இவங்க ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணாலே எப்படியும் வந்து இடைத்தேர்தல் வரும்போது கூட பார்த்திங்கன்னா இது ஒரு அணியாக தான் போட்டியிட போகிறாங்க. சரிங்களா? அப்போது ஒரு கட்சி வந்து நீண்ட வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக வந்து ஒரு தனித்து களம் காணும் போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொது வேட்பாளர் நீங்கள் நிறுத்தும்போது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீண்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தான் ஆகிடும். நீங்கள் சொல்லலாம் பொது வேட்பாளர் நீங்கள் நிறுத்துறதுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பிரச்சாரம் பண்ணும்போது எங்களை பார்த்தீங்களா ஏற்கனவே இங்கே சொல்லுவாங்க எங்களுக்கு எதிராக வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு மாற்றாக வந்து ஒரு பொது வேட்பாளர் சொன்னால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு ஒருத்தர் நீங்கள் நிறுத்தி வச்சிங்கன்னா பரவாயில்ல. இங்கே ஏற்கனவே ஒரு அணி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் இப்போ எதிரணியில் இருக்கக்கூடிய அது அதிமுக கூட்டணியில் வந்து அன்புமணி அவர்கள் இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இருந்த வந்து என்டிஏ அணியில் இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது வேட்பாளர் நீங்கள் நிறுத்துறீங்கன்னா அது பொது வேட்பாளராக இருக்கிறதுக்கான வாய்ப்பே வராது. அப்படி கருதவும் முடியாது. காரணம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு கட்சி மட்டுமே வந்து எதிர்த்து, ஒரு கட்சியோட ஒரு ஆளுங்கட்சியோட வேட்பாளர் மட்டுமே எதிர்த்து மற்ற கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தினா பரவாயில்ல. அப்படி வராது. எப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயகாந்த் ஒரு முதலமைச்சராகணும் அப்படி தான் ஆகிடும் கிட்டத்தட்ட இதுவும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சாத்தியமாகாது. அது ஒரு வகையில் அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து சீமானவர்கள் நிறுத்தப்பட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய அளவில் வந்து அவர் பெருமையாக இருக்காது. சரி, இது வரைக்கும் வந்து இத்தனை ஆண்டு காலம் உழைச்ச உழைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சர்க்கிளில் தான் ஆகிடும்.
இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துறதுன்றது வந்து அது சர்க்கிள் ஆகிடும். ஆனால் சார் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்யூக்கு வருவோமே சார், அன்புமணி அவர்கள் உட்பட பல பேர் அதில் இணைஞ்சிருந்தது வந்து பார்க்க இல்லை, அதுதான் இப்போது என்னென்னா இந்த ஒரு சில கொள்கைகளில் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு கொள்கை நிலைப்பாடு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை அடிப்படையில் வந்து கேட்டால் வந்து இந்த விஷயத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கிற அந்த முடிவு வந்து எங்களுக்கும் ஒத்து போகுதுன்னு சொல்கிற அப்படி தான் நம்ம அதை எடுத்துருமே தவிர இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் சொல்ல முடியாது. இந்த ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புன்றது இப்போ அவசியமானது, தேவையானது. அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது இருக்குது. அப்போது அன்புமணி வந்து நீண்ட காலமாக அவங்க வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்போ வலியுறுத்துறாங்கிறதுல நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா இடஒதுக்கீடுக்காக போராடின ஒரு கட்சி வந்து இதை வலியுறுத்துறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக இருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு 15 ஆண்டு காலம் 16 ஆண்டு காலம் பயணிக்கும் போது அவங்க இதை வந்து ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை அந்த அளவில் மட்டும்தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி அது கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே விதமான ஒருமித்த வந்து அது மற்ற அது சமூக நீதியாக இருக்கட்டும், மற்ற வந்து ஈழத்தமிழர் உரிமையாக இருக்கட்டும், மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அடிப்படையில் ஒருமித்த கருத்து இருக்கலாம். ஆனால் இயக்கம் என்பது தனித்தனி தானே. அப்போது இந்த விஷயத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடன்படுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்து இருக்குது, கூட்டணியில் இணைந்து செயல்படுமான்னா அதுக்கான வந்து வாய்ப்பு வந்து கிடையாது. வாய்ப்பே எதிர்காலத்திலே வராதுன்றீங்க. எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை இருக்கிறதுல பிரச்சனை. இப்போ பிரச்சனையே இப்போ அது கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து சீமான் வந்து ஒரு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த கொள்கைன்றதுனால சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது வேட்பாளர் நிறுத்துறீங்கல்ல, இப்போ பொது வேட்பாளர் நிறுத்துறீங்க, சீமான் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒத்து வருவீங்களா? இதே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒத்து வருவாங்களா? சீமான் அவர்கள் தலைமையில் கூட்டணிக்கு வருவாங்களான்னு கேட்குறேன். வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அது எது தடுக்குது? சீமான் தலைமையை ஏற்றுக்கிறது என்ன தடுக்குது? எது தடுக்குது? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் ஒரு விஷயம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இரண்டு தரப்புக்கும் ஒத்து போகுது, அதை ஆதரிக்கிறார், அவ்வளோதான். அதோடு போயிடுங்க. அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது வேட்பாளர் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கட்சிகள் அதை ஏற்றுக்கிறாங்க, ஒரு சில கட்சிகள் நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க. அது தேவையில்லாமல் வந்து ஒரு பெருமை வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் சீமான் அவர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே சார், இது இப்படி பயணிக்கிறது தான், தனித்து பயணிக்கிறதும் அவ்வளோதான். அப்படி தனித்து பயணிக்கிற அப்படின்னு சொன்னால் சீமான் தலைமையில் கூட்டணி வரும். அது நான் ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும். யார் எந்தெந்த கட்சியெலாம் சீமான் தலைமையை ஏற்றுக்கிறாங்களோ இன்னும் என்ன தயக்கம்? இத்தனை ஆண்டு ஒரு 16 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அது வேல்முருகனாக இருக்கட்டும், இன்னும் உதிரி கட்சிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து சீமான் தலைமையில் கூட்டணி அமைக்கக்கூடாது? வேல்முருகன் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருல்ல சார், நாம் தமிழ் கட்சியோட இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஆனால் இன்டர்னலாக உள்ள என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலல்ல. நீங்கள் வந்து சீமான் தலைமையில் கூட்டணினா வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாமே தலைமைக்கு மட்டுமே கிடையாது, முதலமைச்சர் வேட்பாளரவே நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும்ல. இப்போ வேல்முருகன் ஏற்றுப்பார், அன்புமணி ஏற்றுப்பாரா? இன்னும் இருக்கிற உதிரி கட்சிகள் எவ்வளோ இருக்குது வட மாவட்டங்கள்லேயே. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஏற்றுப்பாங்களான்றது தெரியலல்ல. அமையணும், கூட்டணி அமையணும், அவ்வளோதான். ஓகே சார், இப்போது பல பத்திரிகையாளர் பேசக்கூடிய விஷயம் விஜய் அவர்கள் மீது அதிகப்படியான ஆன்டி இன்கமன்சி பரவுதா அப்படின்னு கூடிய ஒரு செய்தி வந்து வெளியாகுது. நாம் தமிழ் போன்ற கட்சிகளுக்கு இது எப்படி சாதகமாக அமைய நினைக்கிறீங்க? மாற்றுன்ற அடிப்படையில் நிற்கிறவங்களுக்கு தான் அது போவோம்னு சொல்லலாம். அப்படி இல்லை. இப்போது எல்லாம் சொல்கிறாங்களா, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இதுக்கும் பொருந்தோன்றீங்களா? ஹனிமூன் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஆட்சிக்கு எதிரான வந்து மெல்ல மெல்ல எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்குது. மெல்ல மெல்லன்றதோட இப்போ நாளுக்கு நாள் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை காலையில் வந்து செய்தி படித்த சரண், பெரம்பூரில் சூட்கேஸில் தலையில்லாத முண்டம் சொல்லிட்டு இருக்குது. பெரம்பலூரா? பெரம்பூர் ரயில் நிலையத்தில் வந்து ஆளில்லாத தலைவர் முண்டன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அது இந்த இடத்துல சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்போ வந்து பெரம்பூரில் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். ட்ரெயினில் போயிட்டு வருவேன். வாரத்தில் வந்து வாரம் முழுவதும் எங்கள் மூத்த சகோதரி வீடு வந்து அங்கே தான் இருக்குது, பெரியக்கா வீடு அங்கே தான் பெரம்பூரில். அங்கே தான் தங்கி நான் படித்தேன். ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மட்டும் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டு படம்லாம் எழுதுறது இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு சனிக்கிழமை வந்து என்னுடைய எங்கள் சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூந்தமல்லி பக்கத்தில், அங்கே வந்து போயிடுவேன் நான்.
அப்படி வந்து ஒரு சனிக்கிழமை வந்து நான் வந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நிற்கிறது. திங்கக்கிழமை காலையில் கிளம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் தங்கிடுவேன். சனிக்கிழமையானா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே வந்து பிள்ளைகள் வந்து ஃப்ரெண்டுகளோட விளையாடுறது சார் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்கன்னா என் பிள்ளைங்களை அன்னைக்கு அந்த பசங்களோட விளையாடுறது ஸ்கூல் வீட்டுக்கிட்டே இருக்கிற பசங்களோட அந்த ஒரு ஒரு பொழுதுபோக்கு இருக்கு இல்லையா. நம்ம ஞாயிற்றுக்கிழமையானா அந்த நண்பரில் சந்திக்கணும், அப்படி போயிடுவேன். என்ன பிரச்சனை, அந்த நம்ம சொந்த ஊரில் படிச்சுட்டு தான் இருந்தோம். அங்கே பிடி வாத்தியாருக்கு நமக்கு சண்டை, அதனால் அதுக்கு தான் குச்சி வாங்கி உடச்சி போட்டேன். அது வந்து ஒரு பெரிய ரகலையாகி அதுக்கப்புறம் டிசி கையில் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி கிளம்புன்ட்டு. அதை கொண்டு வந்து பெரம்பூரில் அக்கா வீட்டு பார்த்தா ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து படித்தேன். இப்போ ஆம்ஸ்டாங் இருக்கார்ல, இறந்தார் இல்லையா, அவர் வீட்டில் வந்து ஒரு 10 வீடு 10 ஒரு 2 ஒரு தெரு தள்ளி, அவ்வளோதான், அங்கே தான் படிச்சுது. அப்போ எதுக்கு நான் சொன்னேன்னா, அங்கே போகும்போது ஒரு நாள் வந்து சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரெயினில் அடிபட்டு ஒரு தலையும் முண்டமும் தனித்தனியாக இருந்து அதை வந்து கொண்டு வந்து மேலே போட்டு அந்த தலையை வந்து பார்த்திங்கன்னா வச்சு அந்த கழுத்தோடு வச்சு கோணி வச்சு தச்சு அங்கேயே தச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பாடியை வச்சு இது பண்ணோம். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு இருக்குன்னா, பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தலையில்லாத மன்றம். நான் சொல்கிறது எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயினில் பெரும்பாலும் ட்ரெயினில் அடிபட்டுச்சுன்னா தலை தனியாக வந்து போயிடுச்சு இல்லை, ட்ரெயினில் தண்டவாளத்து தலையை விட்டுறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. அதுதான் எனக்கு காலையில் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே எனக்கு கேட்டேன், இப்போ இந்த முதலமைச்சர் மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனைலாம் வருது? ஏன்னா ஊர் நடுக்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது சரிங்களா. இது ரயில் அடிபட்டு இருந்தது கூட அந்த மாதிரி கூட இல்லை, சூட்கேஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தலையில்லாத ஒரு முண்டம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து. அதனால் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? அதுவும் பெரம்பூர் தொகுதியின் போது இவருடைய தொகுதி இன்னும் அவர் நன்றி கூட சொல்கிறதுக்கு போகலாங்க, போகிறான்னு தெரியல, போவாரான்னு தெரியல, அது வேற. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தினம் அந்த மாதிரி செய்திகள் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு பக்கம், பொண்டாட்டியை வந்து கத்தியில் குத்திட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு ஒரே பரபரப்பாகி ஊர் முழுவதும் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளப்பில் வந்து பசங்க வந்து போன ஞாயிற்றுக்கிழமை அது நடந்துச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குன்றது தெரியல. நாளைக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்குது. இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி எல்லாமே கலந்துருச்சு. இந்த என்ன டொமஸ்டிக் வயலன்ஸு ஒரு பக்கம், இன்னொரு சைடு இந்த பக்கம் சோஷியல் க்ரைம், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அதனால் கூட மிகைப்படுத்தி தெரியுதோ நமக்கு இந்த குற்ற நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி கூட இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் சோஷியல் க்ரைமு, இன்னொரு பக்கம் டொமஸ்டிக் வயலன்ஸ், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது நிறைய சம்பவம் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் அதை வந்து களையப்படணும் தான். ஓரளவுக்கு இப்போ வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக டிஜிபி போட்டிருக்காரு. இப்போ அவர் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து போலீஸ் கண்ட்ரோல் அவர்கிட்ட வந்துடும். அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க. குற்ற நடவடிக்கை வந்து தடுக்கப்படும் சொல்லி நம்ம நம்பலாம். ஆனால் நம்ம ஆட்சிக்கு எதிராக நம்ம கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லணுன்றதில்ல, திட்டமிட்டு நமக்கு அந்த வன்மமும் கிடையாது. அதே சமயத்தில் சில குறைகளை வந்து சொல்லி தானே ஆகணும், கடந்து போக முடியாதுல்ல. இப்போ கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்த அடுத்த மாதத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறார் சீமான்ற போதே செய்திகள் வெளியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அது? இந்த இடைத்தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல், எந்த கட்சிக்கும் இருக்கிறது, நாம் தமிழுக்கும் முக்கியமானது. இழந்த அந்த என்ன சொன்ன அந்த வாக்கு சதவீதத்தை மீட்டெடுத்துடணும். இப்போது 8.5% வந்து 4% வந்திருக்குன்னு சொன்னால், இப்போ இந்த இடைத்தேர்தலில் பிரச்சார உத்திகள் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த 8.5% கடந்து போகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறோம், அந்த அங்கீகாரம் வந்து தக்க வச்சுக்கப்படும். இது தொடர்ந்து இப்போது எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன், இவங்க இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணாங்கல்ல, அவங்க மீண்டும் தேடுறதெல்லாம் கஷ்டம். கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்கன்றீங்க? கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. நீங்கள் எப்படி சார், நீங்கள் அதிமுகவில் வாக்களிச்சிருக்காங்க, நீங்கள் வந்து அணி மாறிட்டு கட்சியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டீங்க. மீண்டும் உங்களுக்கு தேர்தலில் வந்து சீட்டு கொடுத்தா மறுபடியும் போய் அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் நிற்பீங்களா? வேறு ஒரு கொடியை மாட்டிக்கிட்டு ஊற்றிக்கிட்டு? அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு வேளை அந்த 4 பேருக்கு சீட்டு கொடுக்காம தாவேக தரப்பில் வேறு யாருமா சீட்டு கொடுத்தாலும் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுக தரப்பில் சீட்டை வந்து நிற்க வைப்பாங்க. இவங்க குதிரை பேரங்களை பேசுவாங்க. இப்போ ஆட்சிக்கு எதிரான வந்து ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குது மக்கள்கிட்ட இல்லையா. திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவே இல்லை. ஒரு பக்கம் வந்து டிஎம்கே பிரச்சாரம் பண்ணோம், இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ணோம், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவார். அப்போது சீமான் அவர்கள் பெறக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு 20,000 வாக்குகள் குறைஞ்சது சொல்லுவோம், 20,000 வாக்குகள் வெற்றி தோல்வி யாருன்றது நிர்ணயம் பண்ணுறப்போ யார்? நீங்கள் ஒன்றா பாருங்கள். சீமான் தான் நாம் தமிழர் கட்சி தான் முடிவு பண்ணோம். இந்த பை எலெக்ஷனில் வெற்றி தோல்வி வந்து முடிவு பண்ணுற இடத்துல இருக்கும். ஏன்னா அந்த 20,000 அந்த டிஃப்ரென்ஸ் 10,000 தான் வரும். 10,000 20,000 தான் டிஃப்ரென்ஸ் வரும் சார். கண்டிப்பாக
ஏன்னா சம பலத்தில் இருக்குது. அதிமுக திமுகவும் குறைஞ்ச வித்தியாசம்தான். அப்போது 3 மும்முனை போட்டிகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீமான் நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யார் வெற்றி யார் தோல்வி அதை திருப்பி போடும்போது அது நடக்க தான் போகுது. குறிப்பாக அம்பாசமுத்திரத்தில் சீமான் களமிறங்க போகிறான்ற செய்திகள்லாம் வெளியாகுது. கிட்டத்தட்ட உறுதியான தகவல்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இந்த ஊடகங்களில் வர செய்தி தான். சீமான் அவர்கள் வாயிலேருந்து ஒரு தகவல் வராமல் நம்ம வந்து சீமான் அவர்களும் இப்போ கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஊடகங்களில். இல்லைன்னா இந்நேரம் ஊடகங்களில் வந்து அவரை நோண்டிகிட்டே இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதனால் வந்து சீமான் அவர்கள் தரப்பில் வந்து ஒரு எதுவும் அறிக்கை வராமல் நம்ம அதை உறுதியாக நம்ப முடியாது. ஆனால் ஊடகங்களில் குறிப்பிட்ட சில இப்போ அந்த களத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அம்பாசமுத்திரத்தை? இல்லை, களம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், தமிழ்நாடு இப்போது குறிப்பிட்டு இந்த காரைக்குடி விஷயம் கூட நம்ம அப்படி தான் நம்பணும். சரண் காரைக்குடியில் கூட நம்ம என்ன சொன்னால் சீமான் வந்து வெற்றி பெற பெரிய அளவில் நம்பிக்கை இருந்துச்சு. உண்மையிலே ஒரு சீட்டு ஜெயிச்சிடும். ஏன் இந்த எக்ஸிட் போலிங் கூட பார்த்தீங்கன்னா 1ன்னு காட்டுச்சுல்ல, மற்றும் பலர் மற்றும் சில அப்படின்னு சொல்லி காட்டு 1ன்னு காட்டும் போது அப்போ அதை கண்டிப்பாக நம்ம வந்து காரைக்குடி தான் நம்ம எய்ம் பண்ணோம். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. இல்லை, சொந்த மாவட்டம் வந்து காரைக்குடி ரொம்ப எதிர்பார்த்தது. யாருமே எதிர்பார்க்காம வந்து பார்த்தோன்னா 4வது இடத்துக்கு தானே வந்து தள்ளப்பட்டார். அப்போ எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதில் எனக்கு இப்போ ரொம்ப அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் இந்த 4-5 தொகுதியிலையுமே நான் சொல்கிறேன், திருச்சி கூட சொல்கிறேன், வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வெற்றி திருப்பி வர்ற இடத்துல வந்து நிச்சயமாக நாம் தமிழர் வந்துடும். கொள்கை, தத்துவம், கோட்பாடு, லட்சியம் எல்லாம் வந்து ஒரு லட்சிய பயணத்தில் இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி அது நாம் தமிழே எடுத்துங்க. இப்போ இது மாதிரியான இந்த ஈசல் மாதிரி திடீர்னு வரக்கூடிய நபர்லாம் பாருங்கள். இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த தைரியம் வருது? இப்போ இந்த அண்ணாமலை வெளிப்படையாக பேசுவாங்க. அண்ணாமலைக்கெல்லாம் இந்த அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு பணம் எங்கேருந்து வருது? நீங்கள் ஒரு திரள் நிதி கேட்டால் நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம். யாராவது கேட்பீங்களா? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்குற அளவுக்கு எங்கேருந்து பணம் வந்தது அண்ணாமலைக்கு? ஒரு பெரிய தொகை வேணும்ல. அப்போ எங்கேருந்து வந்து பணம்? திரள் நிதி கேட்டால் விமர்சனம் பண்ணுறீங்கல்ல. சீமான் வந்து அவர் வெளிப்படையாக கேட்குறாரு, மக்கள்கிட்டே வந்து கேட்குறாரு, வெளிப்படையாக கேட்குறாரு. ரகசியமாக போய் வந்து கல்குவாரிக்கிட்டேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் முதலாளி தொழிலதிபர்கிட்ட போய் கேட்குறாரு. வெளிப்படையாக மக்கள்கிட்ட திரள் நிதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணீங்களே. அண்ணாமலை கட்சி தொடங்கிருக்காரு, எங்கேருந்து பணம் வந்துச்சு கேட்டிங்களா யாராச்சும்? யாரை கேட்கவே இல்லை. அப்போ இது கடந்த காலத்தில் வந்து இடி அது இதை வச்சு இந்த முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், அடிமைகள், அந்த அடிமைகள், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க கொத்தடிமைகள், இவங்களெல்லாம் வச்சு தான் இது ஃபண்ட் ரெடியானது. இந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து பணத்தை சுரண்டி தான், ஏன்னா இருக்க இடி இதெல்லாம் காட்டி தான் வந்து ஒரு ஃபண்டு ரெடி பண்ணிக்கிறது. இந்த இடியை வச்சு எவ்வளோனா சம்பாரிச்சிக்குவாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தா இதை வச்சு சும்மா இருக்க முடியாது. அமைச்சர் எடுத்துகிட்டே இருக்காங்கல்ல. ஒரு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து எவ்வளோங்க இருக்குதுன்னா ஒரு 2000 கோடி இருக்குங்கன்றாங்க. அது ரொம்ப குறைவாக சொன்னாங்க. ரொம்ப கம்மியாக சொன்னாலே ஒரு 2000 கோடி அப்படின்றாங்க. அப்போ அந்த 2000 கோடி 20,000 கோடி ஆக்கணும்னா என்ன பண்ணுறது? கட்சி ஆரம்பிக்கணுமா? அப்போ கட்சி ஆரம்பிக்கணும். இப்போ மக்கள் சேவைன்னு சொல்றீங்க. நான் கேட்குறேன் ஒரே வார்த்தை, என்ன கட்சின்னு கேட்டால் மக்கள் சேவை கட்சிங்க, எம்எஸ்கே மக்கள் சேவை கட்சி. அப்போ மொத்த கட்சியெலாம் நான் மிருகத்துக்கு சேவை பண்ணுகிறாங்க. நான் கேட்குற தெரியாம தான் கேட்குறேன். மக்கள் சேவை கட்சி சரியா? மக்கள் சேவை கட்சி. இப்போ நான் இவங்கெல்லாம் வந்து மிருகத்துக்கு சேவை பண்ணுகிறாங்களா? நான் கேட்குறேன். காட்டு விலங்குகளுக்கு போய் சேவை பண்ணிக்கிறாங்களா? எல்லாரும் மக்களுக்கு தான் சேவை பண்ணுறாங்க. இல்லை செய்கிறாங்களா இல்லையா சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஆக வந்து என்னென்னா இங்கே தனி கொடுத்தனம் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. தனி கொடுத்தனம் போனால் நம்ம வந்து தனி சம்பாத்தியம் பார்க்கலாம், தனியாக கல்லா கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவ்வளோதானே தவிர இதில் மக்கள் சேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளபடியே இன்றைக்கி நான் சொல்கிறேன் சரண், 28 நிமிஷம் நினைக்கிறேன் ஃபுல்லாக பேசினார். அந்த 28 நிமிஷம் பேசுனதில் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் செஞ்சிடணும்னா, நீங்கள் பேர் வந்து நீங்கள் கட்சி பேர் வந்து நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். உங்கள் நோக்கத்தை கூட நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் மக்களுக்கு சேவை செய்கிறன்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் இது எல்லாம் நீங்கள் சொன்ன நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கொள்கை தலைவர் யார்? அதை மட்டும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கலாமே. என்னுடைய கொள்கை தலைவர் இவர் தாங்க, காமராஜர் தாங்க என் கொள்கை தலைவர், வாஜ்பாய் தாங்க எங்கள் கொள்கை தலைவர். ஏன்னா நீ காமராஜரை சொல்ல முடியாது, அவர் காங்கிரஸ்காரர். வாஜ்பாய் சொல்லணும்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது. வீர சாவர்கரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஓப்பனாக நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்று திராவிட மண்ணுக்கேற்ற அரசியல்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒன்று தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் கையில் எடுக்கணும். மண்ணுக்கேற்ற அரசியல்னால் நீங்கள் தமிழ் தேசிய கொள்கைகளை கையில் எடுக்கணும். நீங்கள் எடுப்பீங்களான்னு தெரியல, அது வேறு விஷயம். அப்படி இல்லைனா அந்த பக்கம் போனீங்கன்னா பெரியாரை கையில் எடுக்கணும். இந்த சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் தேசிய தலைவரை கையில் எடுக்கணும். நீங்கள் இப்போ எதை கையில் எடுப்பீங்க? ரெண்டுமே. இது ரெண்டுமே நீங்கள் எடுக்கலன்னு வச்சிங்களேன், நீங்கள் 10 மூட்டை கூட நேர்ந்துருக்கலாம். இது ரெண்டுமே எடுக்கணும்னா நீங்கள் பிஜேபியோட இன்னொரு வருஷம், அவ்வளோதான்.
நீங்கள் இளைஞரை கொண்டு வாங்க, யாரை கொண்டு வந்தாலும் அடிப்படையில் என்னன்னு கேட்டால் யாருப்பா அவரு அப்படின்னு, அது சங்கிங்க, பிஜேபியோட பி டீமு, B1 B2, ஏற்கனவே இங்கே B1 இருக்குது, அது ரூலிங்கில் இருக்குது என்ன போகிற பக்கம் ஒரு குத்து குத்து. ஆமாம், அப்படியே நம்ம குத்துனோம். இது B1, இது ரூலிங்கில் இருக்குது, வாயில் நல்லா வருது அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா B2. இப்போ புரியுதுங்களா? அப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா, எதிர்காலத்தில் யாரும் வரக்கூடாது, நாம் தமிழர் வந்துடக்கூடாது, திமுக கூட வந்துடக்கூடாது, அதிமுக வந்துடக்கூடாது, அப்படி ஒரு சிண்டிகேட் நடக்குது. வேணா பாருங்கள். அதனால தான் அவருடைய பேச்சில் எல்லாரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரவணைச்சிக்கிற மாதிரி ஒரு டைலாக் விட்டார்ல, எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லிட்டார். ஆனால் அதே எல்லா கட்சி தலைவரும் வந்து அண்ணாவை என்ன சொன்னார் ஞாபகம் வருது நமக்கு, ஜெயலலிதாவை என்ன சொன்னார் ஞாபகம் வருது, எம்ஜிஆர் என்ன சொன்னார் ஞாபகம் வருது நமக்கு. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல்ல கொள்கை எனக்கு நான் விரும்புகிறதே என்னன்னு கேட்டால், அண்ணாமலை கொள்கை தலைவராக யார் அறிவிப்பீங்க? யாரை வேணால் நீங்கள் அறிவிங்க சார். ஆனால் இங்கே ஒன்றே நான் சொல்கிறேன், தமிழ் தேசியத்தை கையில் எடுக்காமல் யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே அரசியலே பண்ண முடியாது தமிழ்நாட்டில். காரணம் கேட்டால் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எழுச்சி, அந்த எழுச்சிக்கு காரணம் 1.5 லட்சம் மக்களுடைய தியாகம். அந்த 1.5 லட்சம் மக்களுடைய அந்த தியாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. சீமானை தவிர வேறு எந்த ஆம்பளையும் தயாராக இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசுகிறதே உலகம் முழுதும் போகுது. அதை உலகம் முழுதும் இருட்டடி பண்ணால் பண்ணுறான். அதனால தான் அந்த ஏஎன்ஐ இந்த பெரிய ஊடகங்கள்லாம் ஒரு நேர்காணல் கொடுக்க மறுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இருட்டடி பண்ணுறீங்க நீங்கள். அப்போது இதுதான் கணக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாதம் என்னென்னா, தமிழ் தேசிய அரசியலை வந்து நாம் தமிழ் யாரும் எடுக்க நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ அண்ணாமலை எடுப்பாரா? நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். வா வந்துட்டு எல்லா அரசியல் கட்சிக்கு இப்போ பிஜேபியில் இருக்கும்போது நீங்கள் வந்து வீர சாவர்கர் இவங்கள தான் நீ எடுக்கணும். இப்போ தான் நீ மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ண போகிறல்ல, எங்கே வா, உன் கொள்கையை சொல்லு, உன் கொள்கை தலைவர் யாருன்னு சொல்லு. அப்போது நாம் தமிழர் பலம் எப்படி அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பலம்ன்றது பார்த்தீங்கன்னா ரெட்டையில் அந்த ஏடிவி கட்சி ரெட்டையில் இதுதான் பிராண்டு, அதில் இருக்கிற எம்ஜிஆர் பிராண்டு. அது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் கேட்டால் விவசாய சின்னம், தமிழ் தேசிய தலைவர் பிராண்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ண முடியாது. ரெண்டாவது, அந்த 1.5 லட்சம் மக்களுடைய அந்த உயிர் தியாகத்தை வந்து பேசுகிறதுக்கு ஒரு தலைவர் வந்து உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அவங்களுடைய கண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு இது நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் கிடையாது. ஏன் இலங்கையில் இருக்கிறவனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பைத்தியம் ஒன்று வந்துச்சு இல்லை, அந்த பைத்தியமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜபக்ஷ காலத்தை நக்கிக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்து தானே இருக்கோம். அப்போது இங்கே ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் உள்ள அந்த தமிழ் மக்களுடைய வழிகளை பேசுகிறதுக்கு சீமானை தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த அண்ணாமலை வந்தால் கூட பேசலாம். என்ன பேசணும்னு கேட்டிங்கன்னா, திமுகவை சாடலாம், அதிமுகவை சாடலாம், இவ்வளோ தான் பண்ண முடியாது. தவிர கொள்கை சார்ந்த அரசியல் எதுவும் பண்ண முடியாது. நான் நீங்கள் மண்ணுக்கேற்ற அரசியல் சொன்னால் நீங்கள் எந்த பக்கம் போவீங்க? சரி, இந்த பக்கம் வரலைங்க, நீங்கள் விட்டுருங்க, இந்த பக்கம் உங்களால் வர முடியாது. நீங்கள் தமிழ் தேசிய தலைவர், நீங்கள் கொள்கை தலைவராக எடுக்க முடியாது, தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசவும் முடியாது, அதை உச்சரிக்க கூட முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் இருந்த இடம் அந்த மாதிரி அது அப்படி இருக்கும். அப்போ இந்த சைடில் போயிட்டு நீங்கள் பெரியார்கிட்ட போவீங்களா? பெரியாருடைய படத்தை கையில் எடுக்க முடியுமா? ஸோ பெரியாரையும் நீங்கள் கையில் எடுக்க முடியாது, தமிழ் தேசிய தலைவரையும் கையில் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்களா? ஒன்று வீர சாவர்கர் எடுக்கணும் கொள்கை தலைவராக, அப்படின்னா வாஜ்பாயை கையில் எடுக்கணும், அத்வானியை கையில் எடுக்கணும், அவ்வளோதான் பண்ண முடியும். இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? நானும் யோசிச்சு பார்க்குறேன்னு கேட்டேன், யார் கொள்கை தலைவராக இருப்பார்? கட்சியோட வந்து மண்ணுக்கட்ட அரசுனா இவர் என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ணுது. அப்போ நீங்கள் பிளான் பண்ணுறது என்னன்னு கேட்டால், ரஜினிகாந்த் அவருடைய புகழை வந்து நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு பார்க்குறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. ரஜினிகாந்தை கையில் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு, அவருக்கு காலம் முடிஞ்ச பிறகு அந்த படத்தை வச்சு நம்ம உருட்டிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் தான் இப்போயே பில்டப் கொடுக்குறீங்க. என்னென்னு கேட்டால், ரஜினிகாந்த் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோலி ஆடினார், ரஜினிகாந்த் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோலி உருளை கொழுக்கட்டை சாப்பிட்டாரு, ரஜினிகாந்த் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெட் காஃபி சாப்பிட்டாரு, இப்படியெல்லாம் எடுத்து விட்டுருக்கீங்க. இதுதான் உண்மை. அதுதான் நான் சூழ்ச்சிமத்தை பார்க்குறேன். எதுக்கு ரஜினிகாந்த் கட்சி தொடங்க ஆரம்பிக்கிறார், எதுக்கு ரஜினிகாந்த் நீ புகழ் பாடுற? அப்போ ரஜினிகாந்த் புகழை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். ரஜினிகாந்த் வந்து கொள்கை தலைவரை கூட கொண்டு வருவார், அதெல்லாம் கூட நடக்கும். ஸோ பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குன்றது. சார், பல்வேறு கேள்விக்கு மிக தெளிவாக இருக்கும். நன்றி நன்றி சார்.